ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இயற்கைக்கு எதிராக நம்ம எதை செஞ்சாலும் அது ஆபத்து தான். நம்ம இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தலைநகர் டெல்லியில் விஷத்தன்மை வாய்ந்த நாகப்பாம்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டிருக்கு. அதனால் கவலையுற்ற பிரித்தானிய அரசாங்கம் பாம்புகளின் எண்ணிக்கையை குறைக்கிறது நோக்கத்தில் பொதுமக்களிடம் ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன ஸ்கீம் அப்படின்னா, கொல்லப்படும் நாகப்பாம்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தக்க சன்மானம் வெகுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்திற்கு ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான். மக்களும் இறந்த பாம்புகளை காட்டி சன்மானத்தை பெற்றுக்கிட்டு இருந்ததாக தகவல் இருக்குது. காலப்போக்கில் சில சன்மானம் பெறுவதற்காகவே பாம்புகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுறாங்க. இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு இந்த வெகுமதி திட்டத்தை சடனாக நிறுத்திடுறாங்க. வெகுமதி கிடைக்காத விரக்தியில் பாம்பை வளர்த்தவர்களே அவைகளை தப்பிக்க விடுறாங்க. இதனால் முன்பு இருந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு பாம்புகளினுடைய எண்ணிக்கை உயர்ந்ததாக வரலாறு இருக்குது. ஆக முன்பு இருந்த நிலையை விட இந்த திட்டத்தால் நிலைமை இன்னும் மோசமாகியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நாகப்பாம்பு விளைவு, அதாவது கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கோப்ரா எஃபெக்டோட ரூட் காஸ்க்கு இது ஆப்டாக பொருந்தும். இது எல்லா பிரச்சனையும் கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் ஒரு பிளான் போடுவீங்க. அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது நிலவு இன்னும் ரொம்ப மோசமாச்சுன்னா அது பேர் கோப்ரா எஃபெக்ட். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அதனை மேலும் தீவிரப்படுத்துவதே கோப்ரா எஃபெக்ட். இதுதான் அழகான டெஃபினேஷன். இதே மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகில் பல நாடுகளில் நடந்திருக்கதா சொல்கிறாங்க. சீன நாட்டில் 1958 மாவோஸ்டாங் அப்படின்னு சொல்லுவாங்க, MOAZEDONG என்பவரால் 4 பெஸ்ட் கேம்பெயின் அப்படின்னு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4 பெஸ்ட் கேம்பெயினா என்ன அப்படின்னா, எலி, ஈ, கொசு மற்றும் குருவிகளை அழிக்கும் திட்டம். அதாவது எலி, ஈ, கொசு மற்றும் குருவிகளை அழிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் சொல்கிறாங்க. எதுக்காக இதை அழிக்கணும் அப்படின்னா, எலிகளால் பிளேக் நோயும், கொசுக்களால் மலேரியா நோயும், ஈக்களால் காற்றில் பரவக்கூடிய நோய்களும் மற்றும் தானிய வகைகள், பழங்கள், குருவிகள் உணவால் ஏற்படும் உற்பத்தி பாதிப்பு, இந்த காரணங்களாக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. எலிகளின் வால், இறந்த ஈக்கள், கொசுக்கள் மற்றும் குருவிகளை கொண்டு வருவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்பட்டதாகவும் வரலாறு இருக்குது. மக்கள் குருவிகளை கொண்டு கூடுகளையும் முட்டைகளையும் அளித்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தால் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் எலிகள், 1 பில்லியன் குருவிகள், 220 மில்லியன் பவுண்ட்ஸ் ஈக்கள், 24 மில்லியன் பவுண்ட்ஸ் கொசுக்கள் அழிக்கப்பட்டிருக்கு. திட்டம் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டு இருந்தபோது 2 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய தாக்கம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவிகளின் மறைவலால் வயல்வெளிகளில் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி பல்லாயிரக்கணக்கான உணவு தானியங்களை வேட்டையாடியதும் உணவு உற்பத்தி விளைச்சல் முன்பதை விட பல மடங்கு குறைஞ்சிருக்கிறதாகவும் ரிசல்ட்டில் தெரிஞ்சிருக்கு. நாட்டில் பஞ்சம் தலைவரித்து அடையுது. பசியால் கிட்டத்தட்ட 43 மில்லியன் மக்கள் இறந்து போயிருக்காங்க. 43 மில்லியன்னா 4.3 கோடி மக்களுங்க. ஆக மனிதனால் என்றுமே இயற்கையை வெல்ல முடியாது என்பதற்கு இந்த 2 எக்ஸாம்பிளுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். மனிதனால் என்றுமே இயற்கையை வெல்ல முடியாது, வெல்ல நினைத்தால் வீழ்வது அவனே அப்படின்னு இந்த ஆர்டிக்கிள் முடியுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இது போல் ஏதாவது சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். படித்ததில் பிடித்தது. நன்றி, வணக்கம்.